ஓம் ஓம் ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஹேரம்பம் பிரணமாமி. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி நாராயண கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி நாராயண தாமோதர ஹரி தாமோதர ஹரி தாமோதர ஹரி நாராயண மாதவ ஸ்ரீ ஹரி மாதவ ஸ்ரீ ஹரி மாதவ ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோவிந்த ஹரி தாமோதர ஹரி மாதவ ஸ்ரீ ஹரி நாராயண. லக்ஷ்மி ராமானுஜர் தாசி இந்த கோவில் வந்து 1300 வருஷம் பழமையான கோவில் வந்தது. கிருஷ்ணதேவராஜர் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோவில் சந்திர கிரகமும் சூரிய கிரகமும் ரித்துக்கள் தோஷம் இருக்கிற இடமும் வள்ளி வரதராஜ பெருமாள் பள்ளி ஸ்தலமும் இது சுயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது முக்காலத்தில் சித்தர்களும் அமாவாசை பௌர்ணமிக்கு வணங்குறது. சென்னைகேஸ்வர பெருமாள் கோவில்னா சென்னன்னா அழகு, அவர் கேசவ பெருமாள் புகழும் திருமேனியும் மகிழும் திருமேனி என்றால் சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள் தான் மகிழும் திருமேனி. புகழும் திருமேனி என்றால் நின்ற கோலத்தில் இருக்கிறவர் தான் புகழும் திருமேனி. இவருக்கு விசேஷ நாட்கள் புரட்டாசி, நவராத்திரி, வைகுண்ட ஏகாதேசி எல்லா திருவிழாக்களும் அன்றன்றைக்கு நடைபெற உள்ளது. இதில் வைகான ஸ்தலமும் இருக்கு. அரியன் சிவனும் கோவிலும் சேர்ந்தது. ஒரு நிமிஷம் இருக்கு, ஆஃப் பண்ணி அபிஷேகம் பண்ண தூண் ஒன்று இருக்கு. அது பேர் காமதேவி அபிஷேகப்பட்ட சிவலிங்கமும் ஆஞ்சநேயர் செஞ்சூர் மலை எடுத்து போன அதிசயம் இருக்கு. ஒவ்வொரு தூணிலும் நரசிம்மர் கோவில், மகாபாரதம், ராமாயணம் அந்த காலத்தில் என்னென்ன பாகவதர் கதைகள்லாம் இங்கே ஒவ்வொரு தூணில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது செஞ்சூர் மலை அதோடைய மருந்துடைய ஸ்தலம் நோய் பெற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தா அது நோய் நிவர்த்தியாகவும் இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு இந்த பெருமாள் வழி செய்வார். இங்கே இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாகவே இங்கே கல்யாண ஸ்தலம் மாதிரி எல்லாருக்கும் அடுத்த வருஷத்துலேயே ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஐதீகமாக இருக்குது. எல்லாம் கடன் சொல்லியும் தீரும். எந்த இதுவும் பெருமாள் சொன்ன சொல் காப்பார் செவி சாப்பிட்டு இருக்கார். பெருமாள் நின்ற கோலத்தில் உச்சோறு சிலை கொஞ்சம் சாஞ்சு இருக்கிற மாதிரி மக்களுடைய குறையெல்லாம் கேட்டு இவர் நிவர்த்தி பண்ணி இருக்கிறதாக அருள் புரிஞ்சிட்டு இருக்கார். இந்த கோவிலில் இப்போ 20 வருஷம் 30 வருஷங்களாக தயாரிட்டு இருக்கு. இது உத்தரவு வந்ததுனால ஆஞ்சநேயர் மேலிருந்து செஞ்சூர் மலை போட்டதுனால இந்த கோவிலுக்கு இப்போ மகா சம்பரோஷம் நடந்து கொண்டிருக்கு. தை மாதம் பாலாயனம் செஞ்சிட்ட பிறகு வர மக்கள் எல்லாம் உங்களால் முடிஞ்சதுக்கு கோவில் கட்டுறபடி உதவி கேட்குது. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி நாராயண கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த
கோவிந்த ஹரி நாராயண தாமோதர ஹரி சிவபெருமானையே வலம் வந்து வணங்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளுடன் சிவபெருமானை வணங்கி வந்த பிரிங்கி முனிவர் அவர் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் கொண்ட போதும். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.